என்ன தேவைப்படுகிறே இன்றைக்கு இயேசு வாழ்றார். ஜெப வீட்டில் வருகிற வசன நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். இது ஒரு தீர்க்க தரிசன வசன பகுதி. கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு சாட்சிகளை குறித்து தான் நான் தேவனுடைய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். செய்தியாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்கவும் தேவைப்படுகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நேற்றை கடைசியாக நம்ம பார்த்தோம். ஆதாம் ஏவாள் பயப்பட்டு போனாங்க. அதே நேரம் அவர்களை சபித்தார். சாபத்தை குறித்து என்னுடைய தரிசனத்தை எல்லாம் சொன்ன அடையாளம் வைக்கிறது, இதெல்லாம் சாபம். அப்போ தேவனாய் கற்ற சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆமென் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுப்பார், நீ அவர் குதிகால் நசுப்பாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவாய். வேதனையோடு பிள்ளைகள் பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தை செவி கொடுத்தாய், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு உரைக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி நிமித்தம் நீ சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருஷத்தோட. அப்போ ஸ்திரியை பார்த்து அவர் சொல்லிட்டு இல்லை, புருஷனை பார்த்து சொன்னார். அப்போ புருஷன் தான் தலை. புருஷனுக்கு தான் சபையுடைய வாக்குத்தம், குடும்பத்தினுடைய வாக்குத்தம். நான் முதலே சொன்னேன், நீங்கள் கவனிச்சிக்கல, ஒரு குடும்பத்துக்கு புருஷன் தலையாக இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். புருஷன் வாழா மாறினா அந்த குடும்பம் அவ்வளவுதான். எந்த குடும்பம் ஆனாலும் சரி நடக்கவே நடக்காது, ஏமாந்து போவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் மனைவிக்கு பேச்சை கேட்டு நடக்கிறவங்க, பெண்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தை நடத்துகிறவங்க கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி அந்த குடும்பம் கண்டிப்பாக எப்போவாவது ஒரு வேதனை எடுக்கிறதுக்குள்ள தான் மாட்டி நிற்கணும். ஆலோசனை கேட்கணும். தலையாக புருஷன் தான் இருக்கணும். புருஷன் செய்ய வேண்டிய பணியை புருஷன் தான் செய்யணும், மனைவி கொடுக்கக்கூடாது. மனைவி செய்ய பணியை மனைவி தான் செய்யணும், புருஷன் செய்யக்கூடாது. உண்மை அதுதான். அப்போ வஞ்சிக்கப்படுத்தான் செய்யும், ஏமாந்து போகத்தான் செய்யும். உண்மையான வேதத்துடைய சத்தியம் இதுதாங்க சாட்டு. ஆமீன். அதனால தப்பாக மனைவி மாதிரி நினைக்காதீங்க, அது மாதிரி என்ன நீங்கள் தப்பாக சகோதரி மாதிரி நினைக்காதீங்க. பைபிளுடைய ஒரிஜினல் சத்தியம் நீ என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் தெளிவாக வசத்தை கேளுங்க. அவர் யார்கிட்ட கட்டளை கொடுக்குறது? ஆதாம்கிட்ட சொன்னார், நான் உனக்கு இந்த கதையை குறிக்கக்கூடாது, நீ யாருக்கிட்ட சொல்றாரு சொல்லியிருக்காரு. ஆதாமே, நான் உனக்கு சொல்லவில்லை தான் ஸ்திரியை பார்த்து சொல்லலை. ஆனால் சொன்னது யார்கிட்ட? ஆதாம்கிட்ட. கூட இருக்கிறது யாரு? மனைவி. ஆனா புருஷன் சொன்னதை மனைவி கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது மூணாவது ஒரு நபர் கேட்கல, ஆனா மனைவி கேட்டது ஏன் தப்பு? துணை கேட்டாங்க, முடிஞ்சு ரகசியத்தை முடிச்சு தன் குடும்ப ரகசியத்தை உங்களுக்கு துணையா இருக்கிற
இன்னொரு மனுஷன்கிட்ட பகிர்ந்து கொண்டா முடிஞ்சு வாழ்க்கை. குடும்ப ரகசியத்தை கணவன் மனைவி ஒரு நபராக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ரகசியத்தை மூணாவது ஒரு மனுஷன் சர்ப்பத்துக்கிட்ட சொல்லாதீங்க. சொன்னா இதுதான் கேள்வி. சொல்ல வேண்டிய ஒரே காரியம் உண்டுன்னா உங்க போதகத்தை சொல்லுங்க. உங்களுக்காய் மன்றாடுகிற, உங்களுக்காய் பரிந்து பேச தகப்படத்தில் சொல்லுங்க. கண்டிப்பா தேவ நன்மையை பெறுவீங்க. பிறத்தை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. அதே இங்க வசனம் சொல்றது. ஆமீன் ஆமீன். நம்ம நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய கிருபையை கொண்டு சொல்றேன். தேவனுடைய ஊழியக்காரன் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்னைக்குமே கலங்கக்கூடாது. நீங்க எங்கேயுமே நீங்க பாரப்படக்கூடாது. நீங்க எங்கேயுமே கைவிட்டு விடக்கூடாது என்று சொல்லி நான் உண்மையை கொண்டு நான் சொல்றேன். இன்னும் அநேகர் அதை குறித்து பார்ப்பதே கிடையாது. அநேகர் அதை குறித்து நான் நினைப்பதே கிடையாது. அல்லேலூயா. யாரையும் குற்றப்படுத்தல, யாரையும் குற்றப்படுத்தி பேச நிற்கவில்லை. நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்தபடி நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தபடினால் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ பூமியில் எதை செய்தாலும் அது உனக்கு சரியான பலனை கொடுக்காது. இன்னை பார்த்தீங்கன்னா பூமியில் எதை செய்தாலும் சரியான பலன் கிடைக்கல. சாபம். அவன் மனைவியுடைய வார்த்தை செவி கொடுக்கிற நிமித்தம்தான், பெண்களுடைய வார்த்தையை செவி கொடுக்கிற நிமித்தம்தான் கையின் பிரயாசம் நிற்கல. உண்மையாகவே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு மனுஷனுடைய ஜீவிதம் வெளியே போகுது. நீ பாடுபட்டு நீயே துண்ணு, நீ கஷ்டப்பட்டு கர்த்தருடைய மகிமையை அனுபவி. பால் தேனும் ஓடுற காலான உனக்குள்ள கொடுக்கிறேன்னு அவர் சொல்றாரு. நீ இலவசமாய் சாப்பிட்டு சும்மா உட்காந்து சாப்பிட அப்படிங்கிறாரு. அது நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற. ஆமீன். கவனிக்கணும், நல்லா கவனிக்க சகோதரி, தப்பா நினைக்காதீங்க. ஆமீன். நமக்கு எல்லாமே ஆமீன் கர்த்தருக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களை இந்த நேரத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நான் காண்கிறேன். ஆலோசனை கொடுங்க கணவனுக்கு, அவருக்கு உற்சாகப்படுத்துங்க. நான் ரொம்ப வேதனைப்படுறேன். எங்கள் சபையிலே 2-3 சகோதரிகள் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்காது. சொல்றதுக்கே மனசுக்கு வேதனையா இருக்கு. இந்த அவசரத்தின்படி நான் உன்னோட கேட்டேன். 2 ஊழியக்காரர் ஆமீன் ஒரு சில பிள்ளைகிட்ட, உங்க பேச்சு உங்க புருஷன் கேட்பாருங்களா? என் புருஷன் என் பேச்சு தான் கேட்பார் அப்படின்னு 2 பேர் தைரியமாக சொன்னாங்க. 2 பேரும் யார் தெரியுமா? எனக்கு கூட ஊழியம் செஞ்ச ஊழியக்காரருடைய மனைவிமார். அப்போவே நினைச்சேன் அது உண்மையிலேயே நடந்து முடிந்தது. எனக்கு இன்னைக்கும் வேதனையாக இருக்கு. கிறிஸ்துவோட அன்பை விட்டு தூரம் போகிறாங்க. கடைசி சில வசனங்களை எடுத்து போட்டு கொடுத்தோடனே எனக்கு புருஷன் என் பேச்சு கேட்கவே மாட்டான்ட்டு மாறிட்டாங்க. அவங்க எல்லாம் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்துட்டே இருக்காங்க. ஆனால் ஊழியக்காரர்களாக இருந்தவங்க ஊழியத்தை விட்டு இழந்து இன்னைக்கு உலகத்துக்குரிய காரியத்தை நேராக போக வேண்டிய சூழ்நிலை. புத்தி உலகத்தில் தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாதவளோ, அதாவது கர்த்தருக்கு பயப்படாதவளோ குடும்பத்தை நசிப்பிக்கிறார். மோசம் போகிறாங்க. பயங்களில் துன்மார்களுக்கு
முகத்தில் பயங்கிறீர். இப்போ இந்த பயத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டியது தெய்வ பயம் இருக்கணும். நான் இன்னும் பயப்படுறேன்னு நான் சொன்னேன். பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் இந்த அவசரத்தில் பேசினார். அதில் பயம் இருக்கணும் இன்னும் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தரை குறித்த பயம்தான் இருக்கணும், மனுஷனை குறித்த பயம் இருக்கக்கூடாது. மனுஷனை குறித்த பயம் கண்ணிய வரை வைக்கணும். கர்த்தருடைய குறித்த பயமோ நீதியை பிறப்பிக்கும், அது ரட்சிப்பை கொண்டு வரும். வசனத்தை குறித்த பயம் இருக்கணும், வார்த்தையை குறித்த பயம் இருக்கணும், அவருடைய நடத்தலை குறித்த பயம் இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்றைய வசனத்தை குறித்த பயம் கிடையாது, மனுஷனை குறித்த பயம். மனுஷனுக்கு குறித்த பயம் கண்ணிய வர வைக்கும். பைபிள் சொல்லு, நம்ம மனுஷனை குறித்து பயப்படுறோம், அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு கிடையாது. துணிச்சலாக இருக்கும். கர்த்தருக்கு முன்பு துணிச்சல், மனுஷனுக்கு முன்பு பயம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பு பயப்படுற மனுஷன் மனுஷனை கண்டு பயப்பட மாட்டான். அதனால மனுஷனை நிர்விசாரமாக நினைக்கிற மனுஷன் கண்டிப்பாக கர்த்தருக்கும் பயப்பட மாட்டான். ரெண்டுமே அதுக்கு தக்க பிரதிபலன். விசுவாசிக்க வேண்டியது விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க கூடாது விசுவாசிக்க கூடாது. ஆமென். தகுதி இல்லாததை விசுவாசிக்க கூடாது, தகுதி உள்ளதை விசுவாசித்தையே புசிக்க வேண்டும். தகுதி உள்ளதுதான், தகுதி இல்லாத புசிக்கல ஆகாது. அதை புசிக்கிறதை எல்லாவற்றையும் புசிக்கலாம், எல்லாவற்றையும் புசிக்கலாம், தப்பு கிடையாது. அதிகாரம் உண்டு, பவுல் தேவமன் சொல்லிடும். ஆனால் எல்லாம் புசிப்ப தகுதியாக இருக்காது. தகுதி அங்கேதான் தகுதி ஒரு கேட்டகரி அங்கே வச்சிருக்காரு. தகுதி உள்ளதான் மட்டும்தான் புசிக்கணும் பவுல் சொல்றாரு. தேவ வேலைக்காரர் நீர் சுமக்கிற மனுஷன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி நியாய தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, பூமியில் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் வாடகைக்கு பரதேசியாக தங்கி இருக்கிறோம். பூமியில் இருக்கும் வரைக்கும் நல்லா கவனிங்க. இந்த வருஷத்தை இருக்கக்கூட வாசித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பட்சபாதமின்றி ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறவர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17. அன்றி பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயத்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அப்போ பூமியில் ஆமீன் நம்ம பரதேசிகளாக சஞ்சரித்து இருக்கிறோம். ஆமாம், பரதேசிக்கு இருக்க பூமிக்குள்ள தான் இருக்கு வாழ்க்கை. பூமிக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா எப்படி? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அப்போதான் பூமியில் பரதேசிகளை சஞ்சரிக்க முடியும். இது சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். பூமியில் ஆண்டவருக்கு பயந்து சஞ்சரிக்கும் போது பரலோக பரதேசில் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும், அவருக்கு கூட இருக்க முடியும். ஆமாம், அதான் இந்த வேத விளக்கத்துடைய வசனத்துடைய பட்சபாதமின்றி கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர், முகதாட்சரியம் பார்க்காதவர், முகத்துரியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், முகத்தை பார்த்து அழுது கொண்டு நியாயம் தீர்க்கிறோம். அழுதை பார்த்தோன்னே எந்திரிச்சுருவாங்க. என்ன பாடுபட்டு ஏன் அந்த பாடுகிறான்னு யோசிக்கிறியா? அதை யோசிக்கணும். அழுகிறத பார்க்குறாங்க, அழுதை கூக்குறத பார்க்குறீங்க. ஏன் அவர் அழுதுட்டு இருக்காரு? அதை யோசிக்கணும்.
ஏன் நம்ம பிள்ளை பயந்து ஓடுறான்? அதை யோசிக்கணும். ஏன் நம்ம பிள்ளை இன்னைக்கு சாப்பிடாம படுக்கிறா? அதை யோசிக்கணும். ஏன் நம்ம பிள்ளை குறிச்ச தரதி விடாம போறா? அதை யோசிக்கணும். அதை யோசித்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஏன் பச்சை பாதம் இல்லாது? இது அழுதோன்னா பாவம், ஏற்றுனா கொட்டிசை. பாவத்துக்கு ஏற்று நில்லுங்க, பிசாசுக்கு ஏற்று நில்லுங்க, அது உங்களை விட்டு விலகி போ. சாபத்துக்கு ஏற்று நில்லுங்கள், சாபம் உங்களை விட்டு விலகி போ. ஆமீன். ஒடிய வாங்கி கூப்பிடு, இருள போன்னு சொல்லு. இது என்ன சொல்லுவான்னு தெரியுமா? இருள வான்னு கூப்பிடுறோம், ஒடிய போன்னு சொல்றோம். அதான் வாழ்க்கையில் இருளுக்குள்ள நடக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதே வசனத்தோட பட்சபாதமின்றி அவனுடைய வார்த்தை வசனம் நியாயத்திற்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். நாளை அந்த வசனத்தை கேட்போம். கர்த்தர் தாமே இரக்கம் செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, இந்த நியாயத்தீர்ப்பினால் வேத நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு இப்போ இறக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்யும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன வேத வார்த்தைகள் எல்லாம் ஆகத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு ரத்தம் கொண்டு முத்திரை போட்டு வேண்டி இருக்கிறார். நீர் பரிசுத்தமாக்கப்பட்டதை எங்க பிள்ளைகள் எதையுமே வெறுக்காதபடிக்கு பயமின்றி திகிலின்றி அதை உட்கொள்ள நீ கிரியை செய்வீரா. தைரியா இராததை எதையுமே புசிக்காதபடிக்கு, அது பாத்திரத்தில் பானம் பண்ணாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நியாயத்தீர்ப்பு நாள் கொடிய நாள். அந்த கொடிய நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடிய நாளுக்கு 2017 ஆண்டு முடிவு வரைக்கும் கொடிய நாள் என்று என்னோடு பேசின கர்த்தர் இந்த 2017 முடியும் வரைக்கும், அடுத்த ஆண்டு முடியும் வரைக்கும் அந்த கொடிய நாள் எங்கள் பிள்ளைகளோடு துணை நின்று வழிகாட்ட கர்த்தர் கிரியை செய்யணும். வியாதியோடு, பலவீனத்தோடு, போராட்டத்தோடு ஒவ்வொரு விஷயத்துக்காக போராடி இருக்கிற பிள்ளைகளுக்கு, குழந்தைக்காக, திருமணத்துக்காக, வீடு கட்டுவதற்காக, வேலைக்காக, படிப்பிற்காக ரட்சிப்பை, விடுதலை, சமாதானத்தை கொடுக்கும்படி கற்றுக்கிறேன். இயேசு நாம் மட்டும் இந்த வசனம் என்ற அந்த செய்தி மகிமைக்காரட்டும். கர்த்தர் நாம மேன்மைப்படுத்தப்படட்டும். இரக்கம் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பயப்படாதீங்க. இந்த கொடிய நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்தும்படிக்கு இரக்கமுள்ள உங்களுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பை கொடுக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென்.